கொஞ்சம் நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். மூடு ஏற பயங்கரம். என்ன மூடு? இல்ல அந்த நேரத்துல கணவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்? என்ன முள்ளு? ஐயே இவங்க நாடத்தை 2 பேருக்கு எடுக்கிறாங்க. ஏங்க 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம். நீங்க நாங்க எந்திரிச்ச உடனே அட இரு பூதியா தண்டா இருக்கு எறும்பு. வானத்தை பூதி பண்ண விடாதீங்கப்பா, விஜாம இருக்குப்பா. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துருவோம். ஆமா, ஏன்னா வேர்வை நாத்தம் சுமலா ஒன்னும் பண்ண முடியாது. என்ன வேர்வை? இல்ல சரி, குளிச்சுட்டு வந்தோடனே உங்க காலை தொட்டு கும்பிட்டுருவோம். ஓ, எடுத்தோடனே காலை தொட்டு கும்பிட்டு தாலிய வந்து கண்ணுல ஒத்திக்கும். அதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப அதெல்லாம் பண்ணணும். என்ன ஆரம்பிக்கும் போது பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் வந்து உங்களை நீங்க தான் எனக்கு வீட்டுக்காரன்னு வச்சுங்க. ஒருவேளை நான் படுத்திருக்கேன், நீங்க படுத்திருக்கீங்க, இப்படி மட்டமல்லாக்க அப்படி படுத்து கிடக்கு. குப்புறக்கெல்லாம் படுத்தாகாதா? சும்மா அப்படி அந்த நேரத்துல படுத்திருக்கும் போது மாமா மாமா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, மாமா மாமான்னு கூப்பிடுவோம். அப்ப நாங்க வந்து முழிக்க முடியாது, எந்திரிக்க மாட்டேன், டயர்டு உடம்பு, வேலைக்கு போயிட்டு வரோம் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் என்ன பண்ணுவேன், இப்படி தட்டுவேன். ஓ, அந்த நேரத்தை தட்டி விட்டு பாருங்க. மாமா மாமான்னு கூப்பிட்டா கூட எந்திரிக்காது, தட்டி விட்டு மறுபடியும் தட்டி பாப்பேன், தட்டியாவது எழுப்பி விடுறது. ஏன்னா அதுங்களுக்கு அந்த நேரம் தான் உங்களுக்கு கரெக்டான நேரம். எந்திரிக்காது, அப்பயும் எந்திரிக்காது. ஏன்னா எங்களுக்கு டயர்டு. கட்டை வச்சுட்டு அடிப்பாளுகடா, தட்டி பாப்பா எந்திரிக்காது. மறுபடியும் என்ன பண்ணுவேன், எழுப்பி விடுவேன். மறுபடியும் எந்திரிக்காது. நான் என்னென்னமோ பண்ணுவேன், எந்திரிப்பனா. ஒன்னே ஒண்ணு நீ பண்ணணும். என்னது? அந்த நேரத்துல கருக்கருவா இருக்கு பத்தியா, அத கொண்டு வந்து புட்டுச்சுக்கிட்டு அறுத்துரு. அப்புறம் எந்திரிக்காது இருந்தா செத்தா என்ன? இவ்வளவு தூரம் அந்த புள்ள குளிச்சுட்டு வந்து தாலிய கண்ணுல கொத்திக்கிட்டு முதல்ல மாமா எந்திரிக்குது, அடுத்து தட்டி எழுப்புறது, அடுத்து நீ இன்னொரு இது ட்ரை பண்ணியா? என்னது? வாயில இல்லம்மா, வாயிலையாவது பேசி கத்தி எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். கை கொடு. அப்படிலாம் எழுப்ப கூடாது. நான் என்ன சொல்றேன், சொல்லுங்க. நீ உன் கணவனுக்கு அப்படி மரியாதை கொடுப்ப. ஆமா. ஆனா இங்க அந்த மரியாதை கிடைக்குதா என்னன்னு தெரியல. கொடுப்பாங்க. கேளு. குடுப்பியல பெண்கள் எங்க தவுக்கற இருக்காங்க 57 பேர் உட்கார்ந்து. ரோஸ் கலர் நம்ம கைய தூக்குறீங்க, எதுக்கு சும்மா தூக்குனியா இல்ல? அக்கா சும்மா தூக்குறீங்களா இல்ல வேணும்னு கேக்குறவங்கனால தூக்குறீங்களா? கைய தூக்குங்க தா. நீ என்ன சும்மாவாது கைய தூக்குங்க, தூக்கி தொலைங்க. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி, போனாலும் போடி புதுகுட போயல தாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுகுட போயல தாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி புதுகுட போயல தாண்டி. இதெல்லாம் அவங்க ஆடி இருப்பாங்க. சரி, அவங்க எல்லாம் ஆடினவங்க இந்த பக்க மேலக்காரங்களாம் இன்ன வரையும் சந்தோஷப்படுத்தி நான் பார்க்கவே இல்லை. மனசு குளுங்கவே இல்லை. அவங்க மனசு குளிர்றபடி தனித்தனியா அவங்களுக்காக ஒரு நாள் நல்ல போடுங்க, நல்லாவே ஆட்டம். அப்பா பெட்டிக்கார் ஃபர்ஸ்ட் உனக்கு நீ போட்டா பத்தாது. இரு, நான் என்ன பண்றேனோ அது அந்த புள்ள உனக்கு பண்ணும். சரியா? அது அளவுக்கு நான் அதே மாதிரி உனக்கு வாங்க சொல்லுங்க புள்ளைய. நீ பயப்படா. உனக்கு பட்டு கொட்ட நம்மாலே நம்மாலே கண்ணால ஒருத்தி பின்னாடி பலம் பறிப்பாய். பட்டி கோட்டை நம்மாலே அத்து புட்டா என்னாலே பொல்லாத சிரிக்கி பொல்லாத மினிக்கி பின்னாடி பல்லம் பறிப்பாய். இதே மாதிரி நைஸா இங்க இருங்க. அந்த கட்டிங் ஓகே. நாளான தாமரை இடில புட்டுங்குதுன்னா பாத்துங்க. பச்ச பார்வதி ராதடி அச்சாங்குரி மாராதடி, பச்ச பார்வதி ராதடி அச்சா
அண்ணே அண்ணே ஆ பண்ணதெல்லாம் சரி சரி அந்த படம் இல்லாதே பண்ண சொல்ற பத்தியா நீ அதான் பெரிய பாவம் நீ நினைக்கிற தப்பு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ற நீ பத்தியா நினைக்கிற தப்பு பாகுபலி படம் பார்த்திருக்கியா அதில் மலையிலேருந்து பிரபாஸ் குதிப்பார் ஹீரோ மேலேருந்து குதிப்பார் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டு எடுத்திருப்பாங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியுது மலையிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அது மாதிரி தான் கற்பனை பண்ணிக்கணும்டா வா இப்போ எப்படி இந்த நான் சூடானே மோகினி தீடாதே நான் சூடான மோகினி கை தீண்டாத நல்ல மாங்கனி இங்க வந்து வைக்கப்படு அங்கேயே வைக்கப்பட்டா எப்படி நீ தூக்கி மூடிக்க நான் பாத்துக்கிறேன் நான் தானே சொல்கிறேன் இந்த மாதிரி ஆட்டம்லாம் ஆடும்போது பாவாடை தடுக்கும் துண்டை கட்டிக்க நீ மிருதங்கத்தையே இந்த தடவுறீன்னா என்கிட்ட எதுவுமே இல்லவே ஏதோ பார்த்த மாதிரி பேசுற இல்ல ஏதோ பார்த்த மாதிரி பேசுற உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல பெய்யுதுன்னு சொன்னாங்க சொன்னதுல கண்ணனே இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா இந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும் மக தானே அப்போ உனக்காக வேற பாட்டு ஏன்னா என்னைக்கு மகன்னு சொல்லிட்டாரோ நம்ம அந்த தப்பு தவறா பாடக்கூடாது ஆமா தவறா ஆயிடும் ஆமா அசிங்கப்படும் அந்த உறவை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது ஹே நு கவலை வா சூப்பர்ரா டைமிங் எப்படி மகன் நம்மளையா மறந்துட்டாப்ல ஹே நு கவலை ஓ கவலை நு கவலை வா ஓ கவலை இந்த பாவத்தை கொண்டு எங்கே தீக்க போறது தெரியல நீ அப்பாக்கு ஸ்பெஷல் இதுக்காகவே அதை வச்சு நீ முயற்சி பண்ற இல்ல இருக்கிறது போதும் உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் பெருசா அசிங்கமா இருக்காது அதாவது மத்தவங்க மாதிரி பெருசா ஆஹா நான் அப்படியெல்லாம் வேண்டவே மாட்டேனே என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வேணுமா மத்தவங்க மாதிரி அத வந்து நீ இயற்கை அது பிடிக்காத விஷயம் எனக்கு மாடி என் கருத்த புள்ளே அருமை 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 நல்லா அறிய நல்லா பறிய உண்மையிலே உங்களை பார்த்தோன்னே உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா 3 டான்ஸர் இந்த இடம் அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தனி திறமையை காமிச்சாங்க நீங்கள் உங்களோடது தனியாக காமிச்சிங்க தனியாக என்ன இல்லையா அந்த தொழில நீ வேறையாப்பா அதை காமிக்க ரசிகர்களும் அதிகமாக கூடுறாங்க எதை காமிக்க அதான் அந்த தொழில ரசிகர்களே கூடும்போது என் பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் உங்களை நான் இன்னும் பக்கத்தில் ஆசைப்படுறேன் என்ன பண்ண ஆசைப்படுறிய நானும் கூடலான்னு முடிவு என்ன கூடலாம் அங்க கூடுவது ரசிகர்கள் இங்க நம்ம 2 பேர் கூடினால் என்னது பிடிக்கலையா என்னது உன்னை பார்த்தவுடன் எனக்கு காதல் வந்து விட்டது காதல்லாம் என்னங்க பிரேதீஸ்வரி சொல்லுங்க எல்லாரும் பண்றாங்கல்ல காதல் அப்பெல்லாம் எனக்கு பண்ண பிடிக்காது வேற? ஏன்னா நம்ம காதல் பண்றதை விட கல்யாணம் பண்ணிக்கலாம் முதல்ல எப்படிப்பட்ட கல்யாணம் தெரியுமா எப்படிப்பட்ட கல்யாணம் நம் இருவருடைய திருமணமும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டவை ஓஹோ சத்தியமாடா கோயில்ல தானே டேய் தம்பி சத்தம் போடாதீ நம்மளுடைய திருமணம் எங்க திருமணம் நடக்க போகுது கோயில்ல கோவில்ல போய் யாராவது கல்யாணம் பண்ணுவாளா ஆமா மண்டபத்துல கிடையாது மண்டபத்துல எல்லாம் வேணாம் வேற எங்க சரி வீட்ல எல்லாம் வேணாமா வேற எங்கங்க சுடுகாட்டுல தான் நம்ம கல்யாணம் ஏய் சுடுகாடா சுடுகாட்டுல தான் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்
உனக்கு தாலி எப்படி தெரியுமா போட போறேன்? தங்கத்துல வயசுல புடுங்குறாங்க 40,000 50,000 வந்துருச்சு. ஏமா எல்லா பேரும் பண்ற மாதிரி பண்ண கூடாதுமா, புதுமையா. சரி ஒரு வெள்ளியில என்ன வெள்ளியில எதுக்குடா போடணும் நம்ம? வள்ளி கவரிங்ல ஒரு மஞ்ச கயிறு மஞ்ச கிழங்குல கூட உனக்கு தாலி கிடையாது. உனக்கு எப்படி தெரியுமா தாலி? எப்படி? சுடுகாட்டு மண்டை ஓட்டுல தான் தாலி. எப்படின்னு கேளு. எப்படி? ஒரு முரட்டு மண்டவோட தூக்கி நடுவுல கட்டி தொங்க விட்ட, நீ காலையில தாளம்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது நின்னுகிட்டு அப்படியே நடந்து வரும்போது சரி 3 ஆடு போட்டது ஒண்ணே, இந்த 2 எங்க இருந்து வந்துச்சு? இந்த கையும் சேர்ந்து தான் சொல்றேன். உன் கற்பனை வேற போட்டு போகுது. சொல்லு. பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்கும். என்னது? கடைசியா நம்ம இருவருடைய ஃபர்ஸ்ட் நைட் வீட்ல தானே? ஆமா வீட்ல தான் எல்லாரும் தான் பண்றாங்களே. சரி ஒரு ரூம்ல. ஏன் ரூம்ல யூடியூப் வர சொல்லுவோமா வேணா? ஆளி முடிஞ்சு பாரு ரூட்ல காட்ல கருவ காடு முந்திரி காடு இதெல்லாம் சும்மா இல்ல கடை. ஏமா அதெல்லாம் பழக்கப்பட்ட இடமா கூடாத. வேற என்னது? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நைட் எங்க தெரியுமா? எங்கங்க? சுடுகாட்டுல பணத்தை போட்டு புதைச்சு வச்சிருப்பாங்கல்ல, சமாதி மேடு. சரி அதுல தான் நம்ம 2 பேரும் பண்ண போறோம். ஏன் செலக்ஷன் அந்த இடத்தை செலக்ஷன் பண்ணீங்க அந்த இடத்தை? எதுக்காக அந்த இடத்தை செலக்ஷன் பண்ணணும்? எதுக்கு? ஒண்ணு நமக்கு பூ தூர காசு மிச்சம். சரி ஆல்ரெடி பூ தூவி இருக்கும். அதே மாதிரி சங்குல பால் வச்சிருப்பாங்க. எந்த சங்குல? அங்க ஒரு சங்கு வச்சிருப்பாங்க, பால் இருக்கும். பழத்துல பத்திய குத்தி புகை போயிட்டு இருக்கும். முன் ஏற்பாடு நிறைய அங்க நடந்திருக்கும். சரி இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னது? நம்ம 2 பேரும் பண்றத பார்த்து கீழே கிடக்கிற பணம் நினைக்கணும். என்னன்னு? நமக்கு செத்தும் மேல சீன் காட்டுறாங்கடா. அப்படி